தொடர்வண்டிகளில் தட்கல் முன்பதிவுக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆதார் கட்டாயம். மோசடிகளை தடுக்க நடவடிக்கை. பகல்காமில் சுற்றுலா பயணிகளை கொன்ற தீவிரவாதிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவது எப்போது? பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கேள்வி. ஜூன் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் கிளாம்பாக்கத்திலிருந்து 735 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். போக்குவரத்து துறை தகவல். பாசனத்துக்காக மேட்டூர் அணை நாளை திறப்பு. கடைமடை வரை காவிரி நீர் சென்று சேருவதை தமிழக அரசு உறுதி செய்ய விவசாயிகள் கோரிக்கை. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் பணி அக்டோபர் மாதம் தொடங்கும். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் அனைத்தும் 2026இல் அதிமுக கூட்டணியில் இணையும் என நடுவண் அமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை. நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை பொறுத்துக் கொள்ள முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். மீன்பிடி தடைக்காலம் வரும் 14ஆம் தேதி முடிவடைய உள்ளதால் ஆயத்த பணிகளில் மீனவர்கள் தீவிரம். படகுகளில் மீன்வளத்துறையினர் ஆய்வு. தமிழகத்தில் 97 விழுக்காட்டினருக்கு கொரோனா எதிர்ப்பு சக்தி உள்ளதாக நோய் தடுப்பு மருந்துத்துறை நடத்திய ஆய்வில் தகவல். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீதான விமர்சனங்கள் வரம்பு மீறி சென்றுவிட்டதாக வருத்தம் தெரிவித்தார் தொழிலதிபர் எலான் மஸ்க்.